தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காத்திருப்போர் பட்டியலில் காங்கிரஸ். காத்திருப்போர் பட்டியலில் காங்கிரஸ். காங்கிரஸ் கட்சியின் நிலைமை மிகவும் பரிதாபமாக உள்ளது. 1996ஆம் ஆண்டு இந்தியாவில் மொத்தம் இருந்த 28 மாநிலங்களில் தமிழ்நாட்டை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும். தமிழ்நாட்டில் மட்டும் அதிமுக திமுகவுடன் சவாரி செய்யும். தமிழ்நாட்டில் மட்டும் காங்கிரஸ் 3வது இடத்தில் இருந்தது. மற்ற மாநிலங்களில் முதலாவது அல்லது 2வது இடத்தில் ஆளுங்கட்சி அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கும். இன்றைக்கு காங்கிரஸ் நிலைமை பரிதாபமாக உள்ளது. இந்தியாவில் மொத்தமுள்ள 29 மாநிலங்களில் 20 மாநிலங்களில் காங்கிரஸ் அடிச்சுவடே இல்லை, காணாமல் போய்விட்டது. அதில் தமிழ்நாடும் ஒன்று. 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் 117 தொகுதிகள் பங்கீடு செய்து போட்டியிட்ட காங்கிரஸ் கடந்த சட்டசபை தேர்தலில் 25 தொகுதிகளில் தான் போட்டியிட்டது. தற்பொழுது காங்கிரஸ் கூடுதல் இடங்களை கேட்கிறது. ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை. திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த டிசம்பர் 1ஆம் தேதி காங்கிரஸ் ஒரு குழுவை அமைத்தது. இன்றோடு 39 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த காங்கிரஸ் குழுவானது திமுகவை தொடர்பு கொண்டு வருகிறது. ஆனால் திமுகவிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. காங்கிரஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்த எந்த ஒரு குழுவும் அமைக்கவில்லை, தொடர்பு கொள்ளவும் இல்லை. இதனை விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திமுக இந்த முடிவெடுத்துள்ளது. காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகிச் சென்றால் டாக்டர் ராமதாஸ் மற்றும் பிரேமலதாவை கூட்டணியில் இணைக்க, ஓபிஎஸ் அவர்களையும் இணைக்க திமுக முடிவு செய்துள்ளது. ஒருபுறம் காங்கிரஸ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் ஓபிஎஸ், தேமுதிக, டாக்டர் ராமதாஸ் ஆகியோர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் பிரேமலதா, டாக்டர் ராமதாஸ், ஓபிஎஸ் ஆகியோர் கலற்றிவிடப்படுவர். டாக்டர் ராமதாஸ், பிரேமலதா, ஓபிஎஸ் உடன் கூட்டணி வைத்தால் காங்கிரஸ் கலற்றிவிடப்படும். தற்பொழுது 2 அணிகளும் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளன. 2 அணிகளும் பேரம் பேசி வருகின்றன. திமுக ஒன்றும் பதில் பேசாமல் உள்ளது. அவர்களது பேரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்துள்ளது. திமுக 2 கட்சிகளுக்கும் என்ன தொகுதி நிர்ணயித்திருக்கிறதோ அந்த தொகுதி இவர்கள் கேட்டவுடன் கூட்டணி ஒப்பந்தமாகும். காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் தான், அதைவிட கூடுதலாக ஒரு தொகுதி கூட தர முடியாது என்று திமுக கூறிவிட்டது. காங்கிரஸ் 25 தொகுதிகளுக்கு சம்மதித்தால் காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் கையெழுத்திட்டு மறுபுறம் உள்ள பிரேமலதா, ராமதாஸ், ஓபிஎஸ் ஆகியோரை காங்கிரஸ் கழற்றி விட்டுவிடும். அதேபோன்று தேமுதிக தனக்கு திமுக வாக்களித்த 8 தொகுதி, டாக்டர் ராமதாஸுக்கு 3 தொகுதி, ஓபிஎஸ்க்கு 2 தொகுதி ஆகியவற்றுக்கு இவர்கள் சம்மதித்தால் இந்த 3 பேருடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸை திமுக கழற்றிவிடும். தற்பொழுது காங்கிரஸ் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளது. காங்கிரசின் நிலைமை மிகவும் பரிதாபமாக மாறியுள்ளது.